ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, Q1 ரிசல்ட்ஸ் சில கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஜெரோதா ஃபண்ட் ஹவுஸ் வாட்ஸ்அப் இன்வெஸ்டிங், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜெரோதா ஃபண்ட் ஹவுஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஆப்ஷனாக தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுவும் வாட்ஸ்அப் மூலமாகவே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த வித ஆப்பும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம்னா, ஒரு எஸ்ஐபியாக போடலாம், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக போடலாம், இல்லை லன்சம் அமௌண்ட்டாக ஒன் டைம் அமௌண்ட்டாக பே பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ செக் பண்ணலாம், பாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கலாம். ஸோ கேஒய்சி ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்கன்னா, ஜெரோதா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கேஒய்சி டன் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இல்லை நீங்கள் நியூ இன்வெஸ்டர் ஜெரோதாலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் கேஒய்சி இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாரி இருக்கும். இது ஜூலை 24 எஸ்டர்டே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஹாய் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட கொஷின் கேட்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் மூலமாகவே உங்களுக்கு என்ன தேவையோ அப்படியே ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது கூட்டிகிட்டு போகும். ஸோ வாட்ஸ்அப் மூலமாக ஜெரோதா ஃபண்ட் ஹவுஸ் மியூச்சுவல் ஃபண்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்காங்க. எந்த விதமான ஆப்பும் கிடையாது இதுக்கு. US 200 லெட்டர்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. சில இது பேருக்கு ரிமூவ் பண்ணுறாங்க டேரிஃபை, சில பேருக்கு ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, US இப்போ சைனா கூட ட்ரேட் டீல் பேச்சுவார்த்தையில் இருக்குது, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனோட 50-50 சான்ஸ் இருக்குது டீலுக்கு. பட் இந்தியாவோட இன்னும் எந்த ஃபைனல் அக்ரிமெண்ட்டும் இது வரைக்கும் சைன் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா US ட்ரேடு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது, அஃபிஷியலாக இன்னும் எதுவும் சைன் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப். சேல் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 40% கம்மியாயிருக்கு. 1251 crore $744.58 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூவும் 11.6% கம்மியாயிருக்கு. 25,921.76 crore தான் கொடுத்துருக்காங்க. எபிடா 21% டவுன் ஆயிருக்கு. 2,768.66 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 11.9%லேருந்து 10.7%ஆக கம்மியாயிருக்கு. ஸோ ஓவராலாக சேல் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. SBI கார்ட்ஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 6.5% கம்மியாயிருக்கு. 594 crore 556 crore கம்மியாக கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,476 crore 1,680 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. CN Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் நெட் ப்ராஃபிட் 10% கம்மியாயிருக்கு. 171 crore 154 crore கம்மியாக தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூவும் 10.3% கம்மியாக கொடுத்துருக்காங்க ரிசல்ட். எபிடா 31% டவுன் ஆயிருக்கு. 235 crore 163 crore கம்மியாயிருக்கு. எபிடா மார்ஜினும் 12.3%லேருந்து 9.5%ஆக கம்மியாயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது CN2 ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. அனுராதா தாக்கூர் இவங்க நியூ டைரக்டர் ஆஃப் RBIயாக வராங்க. ஸோ ஆல்ரெடி அஜய் சேத்துன்றவங்க இருந்தாங்க. அவங்க இப்போ IRDAI ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு இப்போ நியூ சேர்மேனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அஜய் சேத்துன்றவங்கள. ஸோ அந்த பதவியிலேருந்து விலகுறாங்க. RBI பதவியிலேருந்து விலகி இவங்க IRDAIயில் நியூ சேர்மனாக போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவங்க போஸ்ட்டுக்கு இப்போ நியூ டைரக்டராக அனுராதா தாக்கூர்ன்றவங்க வந்திருக்காங்க. ஸோ எஸ்டர்டே இவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. டாடா கெமிக்கல் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 68% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 150 crore 252 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஆனால் 1.8% கம்மியாக கொடுத்துருக்காங்க. எபிடா 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 574 crore 649 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 15.1%லேருந்து 17.5%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 6.1%ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 287.29 crore 304.89 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
டோட்டல் இன்கமும் 6.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1617.47 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 2% அப் ஆகிருக்கு. 566.56 crore - 579.55 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 1.25% 1.22% கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் என்பிஏவும் கம்மி பண்ணியிருக்காங்க. 0.36% 0.33% கம்மி பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு குட் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Q1 ரிசல்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 16.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 415.49 crore 484.84 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் 10.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3188.48 crore 3518.57 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1369 crore 1465.83 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நான் பர்ஃபார்மிங் அசட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ஸோ 3.37% 3.50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிராஸ் என்பிஏ. நெட் என்பிஏவும் 0.79% 0.82% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிஎஸ் மோட்டாரோட போர்ட் மீட்டிங் ஜூலை 31 நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதை பற்றி முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இல்லை மல்டிபிள் ஃபேஸஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜூலை 31 நமக்கு தெரிய வரும். சோபா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 125% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6.06 crore 13.62 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 851.93 crore கொடுத்துருக்காங்க. ஆனால் எபிடா 57% டிக்ளைன் ஆகிருக்கு. 55.92 crore 23.81 crore கம்மியாக கொடுத்துருக்காங்க ரிசல்ட். எபிடா மார்ஜினும் 8.7% 2.8% கம்மியாக இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 1.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4541.36 crore கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் 11.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 35,766.02 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1% டவுன் ஆகிருக்கு. கிராஸ் என்பிஏவும் நெட் என்பிஏவும் அதிகமாக இருக்குது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 2.26% 2.28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் என்பிஏவும் 0.58% 0.60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.